ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடல்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீ எல்லாம் வீடியோ போடல, நீ யாருமா கேட்குறாங்க, அப்படி யாருமே கேட்கல, நீ ஏன் சொல்கிற அப்படின்னா, அது வந்து என்ன பிடிச்சவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அறிய பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை எதிர்பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற விளக்கம் தான் இது. ஓகேங்களா? இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க, நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன், நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன் அதை இன்றைக்கே சொன்னால் என்ன அப்படின்றீங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும்போது, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் அந்த ஆர்வமாக பார்ப்பீங்க, எனக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் வரும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தையே வந்து நான் சொன்னது. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அப்படி வந்து என் வீடியோவை யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல அப்படின்னா, எனக்கு பிடிச்சவங்கள வந்து எதிர்பார்க்கறதுனால நான் அதை சொன்னேன். அப்படி தப்பாக இருந்ததுன்னா, அது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். நான் நான் வந்து கோவமாலாம் சொல்லல, பொறுமையாக சாதாரணமாக தான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன வீடியோ அப்படின்றத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். மாமாவுக்கு எனக்கும் என்ன தான் பிரச்சனை, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. என்ன தான் பிரச்சனை அப்படின்னு மாமாவுக்கு எனக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 3ஆம் மாதம் தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். 3ஆம் மாதம் போயிட்டு 4ஆம் மாதம் தான் வந்தேன் நான். இப்போ திரும்ப இன்னும் ஒரு 2 மாதத்தில் வர ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஆடி மாதம் வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆடி மாதம் திருவிழா நடக்கலைன்னா, எங்கள் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா ஆடி மாதம் வரமாட்டேன். எப்போ எங்கள் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதோ அப்போ தான் நான் வருவேன். அதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன். அதனால் வந்து நான் என்ன மாமா கிட்ட சொல்லியிருந்தேன்னா, இங்கே நம்ம கோவில் நகை வந்து திருடு போயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோலாம் சொல்லியிருக்கேன், கோவில் நகை வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வீட்டு பாத்ரூம் பின்னாடி சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மாமா அழகாக க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே வச்ச அந்த பலகையும் பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பழுப்பையும் உடைச்சிட்டாங்க. நம்ம டாய்லெட்டுக்கு வைப்போம்ல அந்த பெரிய பழுப்பு ஒன்று, அந்த பழுப்பையும் உடைச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த இது பலகை எடுத்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா, ஓடு வந்து அப்படியே கீழே விழுந்துடுச்சு. ஓடு கீழே விழுந்ததுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம டாய்லெட்டுக்கு அங்கே போய் உட்காந்தோன்னா அந்த சைடில் அப்படியே தெரியுது, பேக் சைடில் வந்து அப்படியே தெரியுது. அது ரோடு சைடில் இருந்து வரும்போது கொஞ்சம் தெரியுன்றதுனால நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் இப்போ தம்பி பிறந்த நாளுக்கு வந்தீங்கன்னா அதையே ரெடி பண்ணிடுவீங்க. இங்கே நம்ம வண்டி வீட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து நம்ம ஒரு கேட் ஒன்று போட்டுடலாம். கேட்டுன்னும்போது இரும்புலியோ இல்லை கதவோ அந்த மாதிரி எதுவும் போட வேணாம். இப்போ நம்ம தகரம் எப்படி வச்சுருக்கோமோ அந்த தகரதே கேட்டு மாதிரி ரெடி பண்ணி பூட்டு போடுற மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்றது தான் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். மாமா கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், அப்படி செய்யலாமாம்மா, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னா. உண்மையே சொல்லப்போனால் இப்போதைக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை தான் என்ன, ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை, அதனால் அவங்கக்கிட்ட காசு இல்லை, எனக்கு புரியுது. வந்தாலும் என்ன பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன், இப்போ எனக்கு யூடியூப் சேனல்லேயே வந்து அந்தளவுக்கு வியூவர்ஸ் போகல எதுவுமே. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நானும் சேலரி எடுத்துகிட்டு இருக்கேன். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சேலரி எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் மாமா கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் கிளம்பி வாங்க, நம்ம இந்த யூடியூப் சேனலை கொஞ்சம் ரன் பண்ணுவோம். நான் ஒரே கண்டென்ட்டாக போடுறதுனால வியூவர்ஸ் போக மாட்டேன்னுது. ஒன்று நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வச்சாவது ஏதாவது வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக வியூவர்ஸ் போவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே எங்கன்னா போயிட்டு கூட நம்ம வீடியோ எடுத்து போடலாம், நீங்கள் வாங்க கிளம்பி அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க நான் வர முடியாது, நான் வரமாட்டேன், நான் வரலை, நான் வரமாட்டேன், நான் வரல, நான் வரமாட்டேன், இந்த ஒரு பதிலை தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் வரமாட்டேன்றா, எனக்கு ஒடிசா பிடிக்கல, அதனால் நான் ஒடிசா வரல. ஏங்க அவங்க பிறந்து அவங்க வளர்ந்த ஊரே அவங்களுக்கு பிடிக்கலன்னும் போது, அப்போ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நான் வந்து இங்கே இருக்கிறேன் அப்படின்னும் போது, அப்போ எனக்கு மட்டும் இது செட் ஆகுமா? ஒடிசாவில் பிறந்து ஒடிசாவில் வளர்ந்த அவங்களுக்கு தமிழ்நாடு பிடிச்சிருக்கு, தமிழ்நாட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்றாருனா, அப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்த எனக்கு மட்டும் ஒடிசா பிடிக்குமா? பிடிக்காது தானே. நீங்கள் உடனே வந்து எல்லோரும் கடகடன்னு வந்து தம்பி வந்து காசு இல்லாதனால தானேம்மா வரல அப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க. காசு இல்லைனாலும்
இங்கே வந்து முன்னதான் வண்டி டிவி இருந்தது, இப்போ அதுவும் இல்லை, முடிஞ்சிருச்சு. நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்று இன்வெர்டர் பிரச்சனை. அது வந்து இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் அன்னிக்கிட்ட வந்து நம்ம இந்த வீடு கட்டும்போது லோன் வாங்கியிருந்தோம் 50,000. அந்த லோன் போய்கிட்டு இருக்குது. 3,800 மாதம் கட்டணும். அந்த 3,800 இங்கே எதனா வேலைக்கு போய் உங்களால் மாதம் சம்பாரித்து அதை கட்ட முடியாதா? நான் வந்து அன்னிங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு அன்னிங்கிட்டையும் பேசுகிறது இல்லை, டச் இல்லை, அந்த அளவுக்கு முன்ன மாதிரி இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. அதனால் வந்து எனக்கு என்னவோ ஒரு ஏக்கம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர் இங்கே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தினால நான் என்ன பண்ணேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னேன். வரவே இல்லைங்க. மொத்தம் நான் 3 விஷயத்துக்காக வர சொன்னாங்க அவங்கள. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு என் மனநிலைமை சரியில்லை, அன்னிங்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதுனால என் மனநிலைமை சரியில்லை. 2வது விஷயம் என்னென்னா, திருடு போனதுனால டாய்லெட்டுக்கும் இங்கேயும் எனக்கு ரெடி பண்ணி கொடுன்றதுக்காக நான் கூப்பிட்டேன். 3வது தான் அரியோடைய பிறந்த நாள். அரி பிறந்ததுலேருந்து ஒரு ஐயரு வச்சோ எதுக்குமே ஒரு சாங்கியம் நாங்கள் பண்ணது கிடையாது. இங்கே வந்து போன வருஷம் வந்து பார்த்துருப்பீங்க, நான் அண்ணி வீட்டில் வச்சு தான் வந்து கேக் வெட்டினது. அப்போ நான் அரிக்கிட்ட சொன்னது என்னென்னா, நீ கவலைப்படாத, அடுத்த வருஷம் சொந்த வீட்டில் நம்ம வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னது. இப்போ இந்த வருஷம் செய்ய போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஐயரை கூப்பிடணும். நான் மாமா இல்லாமலே அண்ணி வந்து அவங்க வீட்டுக்காரர் இல்லாமல் தான் ஐயரை கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க. இப்போ நானுமே அப்படி ஐயரை கூப்பிட்டு வச்சு பண்ணனாலும் அதுக்கு ஒரு சிலதெல்லாம் பண்ணணும், ஒரு சிலதெல்லாம் புரியணும், ஒரு சிலதெல்லாம் புரியாது நமக்கு அந்த அளவுக்கு. அப்போ இன்னும் புரியல அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்காக தான் வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயர் வச்சு அரிக்கு வந்து அந்த இதுவை பண்ணணும். நம்ம வீட்டுக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குதுங்க. அதனால் வந்து ஐயர் வச்சு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே தான் கூப்பிட்டேன். அப்போ வரமாட்டேன் 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 இந்த ஒரு பதில் தான். லாஸ்ட்டாக வெறுத்துட்டேன். போ, நீ வராத, நீ வராமல் இருக்கிறதே நல்லது, நானே பார்த்துக்கிறேன் வீடு. அரி போடுறதுனால ஐயர் வச்சு எப்படி செய்யணுமோ நானே பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்ட்டேன். பட் வந்து நீங்கள் கூட ஏன் டச்சு விட்டு போச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போலாம் அந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதே கிடையாது. அன்னிங்கிட்ட ஃபோனில் பேசுகிறதே கிடையாது. ஒரு ஒரு அந்த பையன் பிறந்த நாளப்போ இப்போ வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, பேசுறது இல்லை சண்டைன்னு சொன்னீங்க, அப்போ பிறந்த நாளுக்கு மட்டும் போயிருக்கீங்க அப்படின்னா சண்டைலாம் எதுவுமே கிடையாது எங்களுக்குள்ளே. ஆனால் என்னன்னு தெரியல, நான் போகிறது கிடையாது, அவங்க வர்றது கிடையாது, பேசிக்கிறது கிடையாது, அவ்வளோதான். அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. அதனால் வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தது. அதனால் வந்து நான் அவங்கள மாமாவை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வாங்க மாமான்னு. அப்போது அவர் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. நேற்று எங்கள் அண்ணாவில் முந்தா நேற்று எங்கள் அண்ணா லைவில் கூட சொன்னேன், மாமா கூப்பிட்றேன், மாமா வரமாட்டேன்றாருடா அப்படின்னா. அப்போ எங்கள் அண்ணா விளையாட்ட சொன்னான், வேணா சொல்ல அச்சு கையை வச்சு நான் வேணா பார்சல் போட்டு விட்டுறேன், நீ பார்சல் எடுத்துக்கோ அப்படின்னாரு. அப்போனா புரிஞ்சுக்கோங்க என் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன, உனக்கே இங்கே வந்து ஒடிசாவில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகுமா? ஆகாது இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி தாங்க பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், தமிழ் பொண்ணுங்க தான் ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒடிசா பொண்ணு தமிழ் பையனை கல்யாணம் பண்ணியிருக்குதுங்க. இன்றைக்கி நான் பார்த்தேன், அவங்க தமிழ் பையன் ஒடிசா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கு. ஒடிசா பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்க ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணிக்கின்னு கஷ்டப்படுறோன்னு பார்த்தா தமிழ் பையனை ஒடிசா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கின்னு அவ்வளோ சந்தோஷமாக தமிழ்நாட்டில் வாழுது. அழகாக ஒடிசா பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணுங்க மாதிரியே மஞ்சள் கயிறு போட்டு அவ்வளோ அழகாக நம்ம ஊர் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரியே அந்த பொண்ணு இருக்குது. இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. நம்ம லைஃப் இது தான், இப்படி தான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அவர் ஏன் வரமாட்டேன்றாரு ரீசனு கேட்டால், அவருக்கு இங்கே வரதுக்கு பிடிக்கலையாங்க, எனக்கு வரதுக்கு பிடிக்கல, நான் இப்போ வரலை அப்படின்றாரு. அதுதான் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தமும் ஒரு கோவமும் அவங்க மேலே. அதுதான் சண்டை போட்டு நீ எனக்கு ஃபோனே பண்ணாத அப்படின்னு. நான் எங்கள் அண்ணா லைவுக்கு போனால் கூட என் ஹஸ்பண்ட் வரமாட்டார். நான் லைவை விட்டு போனதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணா லைவுக்கு அவர் வருவார். 10 மணிக்கு மேலே தான் அவர் வந்து லைவுக்கே வருவார். அந்த அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. அரிக்கோட கூப்பிட்டு பார்த்தா, அப்பா வாப்பா,
என் பிறந்த நாளுக்கு வா, எனக்கு வந்து சைக்கிள் எடுத்துக்கூட அப்படின்னா, நான் வரமாட்டேன், நான் அவன் இல்லைன்ற மாதிரி நான் வரமாட்டேன்றாரு. நான் அப்படி கேட்டேன், என்னடா அங்கே ஏதாவது சின்ன வீடியோ ஏதாவது செட் பண்ணிட்டியா, அப்படி ஏதாவது இருந்தால் கூட சொல்லு, முதல் ஆளாக நான் தான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அவர் வந்து அதுக்கும் என்னை திட்டினாரு. என்ன ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கில்லையே, இதில் 1008 கேட்குதா எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஒருத்தி வச்சுக்கிட்டே என்னால் சமாளிக்க முடியல, இன்னொரு தமிழ் பொண்ணு வேறையா அப்பயும் நான் கேட்டேன். அப்போ வேறு ஏதாவது ஒரு பொண்ணாக இருந்தால் பரவாயில்லையா, ஸ்டேட் பொண்ணாக இருந்தால் வேணாம்மா, ஒரு பெரிய கும்பிடு போடுற கடைசி வரைக்கும் நீயே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் வரமாட்டேன்றாரு. பார்ப்போம். ஆனாலும் ஹரி பிறந்த நாளில் பெஸ்ட்டாக நம்ம கொண்டாடுறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன பேசியிருக்கேன், என் மனநிலைமை எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு புரியும். இதை ஹாப்பியாகவே நான் கொண்டுட்டு போயிட்டேன். சிரித்த மாதிரியே இன்றைக்கி நான் வந்து பேசிட்டேன். ஒரு அழுவலை, ஒரு ஃபீலிங் சொல்ல, எதுவுமே சொல்ல. ஏன்னா அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு எதுக்கு நான் உட்காந்துக்கின்னு நான் அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு. ஒரு சிஸ்டர் என்கிட்ட அன்பாக வேண்டுகோளாக கேட்டாங்க, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே நீங்கள் போடாதீங்க சிஸ்டர், நீங்கள் உங்கள் டே விலாகு நீங்கள் எதை வேணால் போடுங்க, உங்களுடைய அழுகையை பற்றி நீங்கள் இதில் போடாதீங்க அப்படின்னாங்க. அதனால தான் வந்து நான் இன்றைக்கி அழாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எதனால் இப்படி அப்படியே பாம்பு மாதிரி நெளிச்சினா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் நான் எந்தளவுக்கு ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். நான் பாருங்கள் எப்படி வேர்த்து ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு என்னவோ தெரியல, மூச்சு அடைக்கிது. பார்ப்போம். இவ்வளோதாங்க, சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுட்டேன். ஹரி பிறந்த நாளுக்கு மாமா வரலையா. இதுதான் எங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை, வாக்குவாதம் எல்லாமே. ஓகே, அவர் வர தேவையில்ல, ஹரி பிறந்த நாளை நம்மளே கொண்டாடிக்கலாம். இருக்கிறவங்கள எல்லாரையும் வச்சுக்கிட்டு அன்னிங்களை வச்சுக்கிட்டு போய் சொன்னால் அன்றைக்கி பிறந்த நாளுக்கெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்களுக்குள்ளே இப்போவும் சொல்கிறேன், அன்றைக்கி எனக்கு பிரச்சனை சண்டைலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் பேசிக்கல. ஆனால் நான் அங்கே போகல, அவங்க இங்கே வரல. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. சப்போஸ் தெரிஞ்சதுன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு வீடியோவில் உட்கார வச்சு கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் பாய். என் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் எல்லாருக்கும்.